வரம் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். பெயர் சுலோச்சனா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீனா ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக கரும்பு ஜூஸ் கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் மனமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய ஹஸ்பண்ட் குடிச்சே கிட்னி ஃபெயிலியர் ஆகி தவறிட்டதுனால இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்கள படிக்க வச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லைங்க. ரொம்ப வருடமாக தனிமையிலே அந்த குழந்தைய வளர்த்துட்டாங்க. இப்போ அது நல்லா பெரிய பொண்ணாகி திருமணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இவங்க இப்போது தன்னுடைய பொண்ணுக்காக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வசதி பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தால் கூட போதும். அதாவது வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் பரவாயில்ல, இல்லை எல்லாத்தையும் விற்று எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு ஓரளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் சந்தியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தால் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்து நிரந்தர ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளுக்கு அப்பா அம்மான்ட்டு யாரும் இல்லைங்க. ஸோ ஆதரவு இல்லாமல் இவங்க ஹாஸ்டலில் தங்கி தாங்க வேலை பார்க்குறதுனால வரக்கூடியவருக்கு குடும்பம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல குணமான மணமகனாக வேணும். காலம் ஃபுல்லாக என்ன கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 25 சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் கையிருப்பாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக கிடைச்சா மட்டும் எனக்கு போதும்னு தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க தஞ்சாவூரில் வசிக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்திலே இருந்தாலும் ஓகே, இல்லை எந்த ஊராக இருந்தாலும் இவனுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகளுக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகளோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி